வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம ப்ரோ கபடியில 40வது மேட்ச் ஆன ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெர்சஸ் குஜராத் ஜெயின்ட்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலகிராம் சேனல் தான் கொடுக்குறோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் ஸ்போர்டெசி ஆப், நம்ம தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்போர்டெசி ஆப் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து வின்னிங்க வந்து டெபாசிட் மாத்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க. ப்ரோ கபடிக்கு சீரியஸ் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பா இந்த ஆப்ல எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாப் அப்படிங்கிற ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன். அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். விருப்பம் உள்ளவங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5 பேர்ல ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணா போதும். அதுக்கு ஏத்தாப்ப கரெக்டா 5 பேர் கொடுப்பாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் செலக்ட் பண்ணா வின் பண்ணிடலாம். அதே போல எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெர்சஸ் நம்ம வந்து குஜராத் ஜெயின்ட்ஸ் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல ஹரியானா வின் பண்றதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க குஜராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா டீமுமே தோப்பாங்க இல்லைங்களா, வெற்றி தோல்வி எல்லாத்துக்கும் வரும். ஆனா கேவலமா தோக்குறது அப்படின்னா இது வந்து குஜராத்தா தான் இருக்கு. 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் இந்த வித்தியாசத்துல தோக்குறது குஜராத்தா தான் இருக்கு. ஆனா குஜராத்ல ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 கோச்சும் பயங்கரமான கோச். அவங்க பட்னாவை வச்சு கப்படிச்ச கோச் அவங்களா. ஆனா இந்த வருஷம் அவங்களுக்கு டீம் சரியா அமையல. அதனால நான் என்ன பண்ணலான்னு பாக்குறேன் அப்படின்னா ஃபுல்லா ஹரியானாக்கு வந்து ஃபேவரட்டா டீம் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு 5 முக்கியமான பிளேயர்ஸ் அந்த லிஸ்ட் எடுத்து நம்ம வந்து டீம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வகையில இல்லைன்னா நீங்க 6 பேர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க செலக்ட் பண்ணுங்க. 6 பேர் ஃபேண்டசி விளையாடக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. குறிப்பா 5 பேர் ஹரியானால வேணும் அப்படின்னா முதல் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பாத்துடலாம். இன்னைக்கு வந்து அந்த பொசிஷன் அதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல 3 ரைடர் வந்து ரைட்ல தான் ஆடுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பிரதீப் தயா ரைட்டு, ராகேஷ் ரைட்டு, ஹிமான்சு சிங் ரைட்டு. இந்த இடத்துல ஆடக்கூடியது குமான் சிங் மட்டும் ஆடுறாரு. அதனால நான் முதல் இம்பார்ட்டன்டா இன்னைக்கு வந்து ஷியானே வந்து முதல் இம்பார்ட்டன்டா வைக்கிறேன். ஒரு பெஸ்ட் பிளேயர் இந்த சீசன்ல நமக்கு டேக்கிள் பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு. அதே போல லெஃப்ட் கவர் குமான் வந்து எப்படி பார்த்தாலும் மேக்சிமம் ஒரு 10ல இருந்து 15 ரைடு வந்து அட்டெம்ப்ட் வருவாரு. ஸோ அதுல மினிமம் 3 ரைடு வந்து ஜெய்தீப் ஸ்கோர் பண்ணா கூட நல்ல பாயிண்ட் வந்துடும். அதனால நான் 2வது இம்பார்ட்டன்டா வந்து நான் வந்து ஜெய்தீப்பை வைக்கிறேன். 3வதா சஞ்சய் நல்ல கவர் அடிப்பாரு. லாஸ்ட் மேட்ச் கூட 80+ ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு ஜெய்ப்பூருக்கு அகைன்ஸ்டாவே. இன்னைக்கு 3 பேர் அவர் சைடு தான் ஆடுறாங்க. அதனால நான் 3வது இம்பார்ட்டன்டா சஞ்சய் வந்து வைக்கிறேன். ஏன்னா அந்த கோச் வந்து சஞ்சய்க்கு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி ஆட வைக்கிறாரு. 4வதா வந்து பாத்தீங்கன்னா ராகுல் செத்பால் ரைட் கார்னர்ல ஆடுறாரு. அவர் சைடு குமான் ஆனாலும் ஒருவேளை இந்த 3 பேர் 4 பேர் கேம்ல நமக்கு வந்து ராகுல் செத்பால் வந்து இம்பார்ட்டன்ட். சோ 4 டிஃபென்ஸுமே நான் வந்து என்னோட டீம்ல வந்து எடுத்துருவேன். அது ராகுல் செத்பால், சஞ்சய், ஜெய்தீப், ஷியானே. இந்த 4 பேருமே இன்னைக்கு மேட்ச்ல இம்பார்ட்டன்ட் தான். ஆளுக்கு 50+ பாயிண்ட் ஸ்வேரா வாங்கி கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. இந்த ரைடர்ஸ்ல தான் நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது வினய், சிவம், நவீன் 3 ரைடர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க இப்போ 5 பேர் ஆடக்கூடிய ஃபேண்டசி ஆப்பும் இருக்கு. நீங்க ஒரு டீம்ல இருந்து 6 பேர் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்பும் இருக்கு. 5 பேர் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ல வந்து நீங்க வந்து வினய வைந்து 5வதா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வினய் தான் ஃபர்ஸ்ட் ரைடர். எப்படி பார்த்தாலும் மேட்சுக்கு மேட்ச் 70+ பாயிண்ட் ஆடிடுவார். ஆனா 6 பிளேயர் செலக்ட் பண்ணா கூட நீங்க நவீன கூட நீங்க வந்து யோசிக்கலாம். ஏன்னா வினயா நவீனா அப்படிங்கறத நீங்க யோசிங்க. ஏன்னா நவீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைடர் வந்து கொஞ்சம் போறது கம்மி. ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா டேக்கிள் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 3 அட்டெம்ப்ட் வந்து பண்ணாரு. ஒரு அட்டெம்ப்ட் சக்சஸ்ஃபுல் ஆனா கூட 20 பாயிண்ட். ஒரு ரைடர் கஷ்டப்பட்டு ஸ்கோர் பண்ற 3 ரைடு பாயிண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ண மாதிரி ஆயிரும். ஏன்னா ஒரு கட்டு 2ஆம் இடம் 24 பாயிண்ட் வரும் 3 ரைடர் ஸ்கோர். இவர் வந்து ஒரு டேக்கிள் பண்ணா கூட முடிஞ்சு. ஆனா மேட்சுக்கு மேட்ச் டேக்கிள் பண்றாரு. ஆனா பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா வினய் தான். அதனால வினய், ராகுல் செத்பால், சஞ்சய், ஜெய்தீப், ஷியானே. கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா ஷியானேக்கு வந்து கேப்டன் கொடுக்கலாம், வைஸ் கேப்டனுக்கு வந்து சஞ்சய் கொடுக்கலாம். அதே மாதிரி ஜெய்தீப்புக்கும் நீங்க வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம் ஸ்மால் லீக்ல. 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து போலாம். நான் வந்து சஞ்சய் வச்சுட்டு தான் போற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபுல்லா ரைட் ஆடுறாங்க. ஜெய்தீப் வாங்கி கொடுக்கக்கூடிய பாயிண்ட சஞ்சயாலையும் வாங்கி கொடுக்க முடியும். ஆனா ஒரே ஒரு ரிஸ்க் தான். வினயா நவீனா அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ல சிவம கூட நீங்க வந்து சூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து
நம்மளுடைய குஜராத் ஜெயின்ஸ் வந்து அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஆடல. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கவரு சுத்தமா ஆனதை நம்ம பார்த்ததே இல்லை. அதே போல ராகேஷ் ஒரு மேட்ச் கூட 5+ ரைடு பாயிண்ட் வாங்கி கொடுத்ததுல, ஏதோ புமான் வந்து ஒரு மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சக்சஸ்ஃபுல் கொடுக்குறாரு, 8 ஒரு 40+ பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்காரு. பிரதீப் தயா லாஸ்ட் மேட்ச் ஆன மாதிரிலாம், இந்த லாஸ்ட் சீசன் ஆன மாதிரிலாம் ஆடல. ஸோ ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம பிரதீப் தயா ராகேஷ்ல ஷியானை கிட்ட ஆடணும், அப்பேற்பட்ட அர்ஜுன் தேஸ்வாலால் ஆட முடியல, பவனால் ஆட கஷ்டப்படுறாரு, அப்புறம் இன்னும் அசுமாலிக் ஆட கஷ்டப்படுறாரு. அப்படிங்கும் போது இவங்களும் ஆட கண்டிப்பா அவர் கஷ்டப்படுத்துவார். ஏன்னா கவரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ரைடர்ஸ்ல வந்து கொஞ்சம் தைரியமா எடுத்துட்டு போனா குமான் எடுங்க. ஏன்னா இவர்தான் ராகுல் செத்பால் அண்ட் ஜெய்தீப் சைடு ஆடணும், அதுவும் டேஞ்சர் தான், இல்லைன்னு சொல்லப்பட்டு இந்த டேஞ்சருக்கு அந்த டேஞ்சர் கொஞ்சம் கம்மி. அதனால இந்த குமானை வேணா ட்ரை பண்ணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சோம்பீர் வந்து ரைட் கவர்ல இருக்கிற கார்னர்ல இருக்கிறாரு, ஜிதேந்தர் யாதவ் லெஃப்ட் கார்னர்ல இருக்காரு. ஒரு 5+2 வேணும். அதாவது ஒரு ஃபேண்டசி ஆப்ல 5 பேர் வந்து ஒரு டீம்ல இருந்து இன்னொரு டீம்ல இருந்து 2 பிளே கட்டாயம் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இதுல சோம்பீரையும் ஜிதேந்தர் யாதவையும் வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல ரைடர்ஸ் தான் கொஞ்சம் வீக். அதனால சோம்பீர் அண்ட் ஜிதேந்தர் யாதவ் 2 பேர் எடுங்க. ஏன்னா 2 பேர் ஆளாளுக்கு 2 டேக்கிள் பண்ணா கூட போதும், இவங்க எடுத்து கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வாங்கிடுவாங்க. ஒருவேளை இல்லை எனக்கு ரைடர்ஸ் தான் வேணும்னா குமானை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு யாரையுமே இந்த டீம்ல நம்ம சொல்றதுக்கு லெவலுக்கு வந்து ஆனது இல்லை. ஆனா இப்ப பாருங்களேன், இன்னொன்னு நான் இந்த மாதிரி பேசிட்டேன்னா இவங்க ஒழுங்கா ஆட மாட்டாங்க அப்படின்னு திடீர்னு ஆடினாலும் ஆடிடுவாங்கன்னு தான். அதனால நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டான டீம் கூட ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு 2 டீம் வந்து குஜராத் ஜெயின்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா என் பேச்சை வந்து மாத்தணுங்கிறதுக்காகவே திடீர்னு ஆடிடுவாங்க. அதனால அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க. காமெடிக்கு சொல்லலாம், அதான் உண்மை. ஏன்னா நம்ம ஆட மாட்டாங்கிற அன்னைக்கு திடீர்னு ஆடிடுறாங்க. அதனால அதுக்கேத்தாப்புல நீங்க வந்து ஒரு டீம் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் என்ன மாதிரியான ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நான் சொன்னது போல சஞ்சய், செத்பால், ஜெய்தீப், சியானே, ஸோ 4 டிஃபரெண்ட்மே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். பிளஸ் வினயை மட்டும் நான் வச்சிருக்கேன் ஒரு ரைடர். இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் நவீன், ஆனா அது வந்து ரிஸ்கான ஆப்ஷன் தான். பட் வேணும்னா நீங்க வந்து வினய்க்கு மேல நவீன் எடுக்கலாம். அதே போல சோம்பீர், ஜிதேந்தர் யாதவ் 2 கார்னரும் எடுத்திருக்கேன். ஜிதேந்தர் யாதவ் இடத்துல குமான் சிங்கை வந்து எடுக்கிறது உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்கு, அது உங்களுடைய விருப்பம். கேப்டன் என்னோட கேப்டன் ஷியானே, வைஸ் கேப்டன் சஞ்சய் தான் நான் மோஸ்டா ட்ரை பண்ணிட்டு போவேன். இல்லைன்னா ஜெய்தீப்பை கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சஞ்சய்க்கு தான் 3 பேர் அவர்கிட்ட ஆடுறாங்க. பிரதீப் தயா ஆடுறாரு, ராகேஷ் ஆடுறாரு, ஹிமான்சு சிங் ஆடுறாரு. ஜெய்தீப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் குமான் சிங் மட்டும் தான் ஆடுறாரு. அதனால சஞ்சய்க்கு தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அவரை வைஸ் கேப்டனா போடுறதுல தப்பு கிடையாது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா நிறைய அட்டம் வைப்பாரு, நிறைய ஃபெயிலியர் ஆகும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீமுக்கு கண்டிப்பா ஒரு வெற்றி டீமா கொடுப்போம். இன்னும் ஒரே ஒரு மேட்டர் நண்பா, 4 மெம்பர் லீக்ஸ் இதை மட்டும் பிளே பண்ணுங்க தயவு செய்து. நீங்க இந்த ஹெட் டு ஹெட்டோ ஹெட் 3 மெம்பர் லீக்கோ தயவு செஞ்சு விளையாடாதீங்க. ஏன்னா என்னோட டீம் நீங்க அப்படி காப்பி பண்ணி போட்டீங்கன்னா அது விளையாடாதீங்க. ஏன்னா நான் கேன மாதிரி ரிஸ்க் எடுப்பேன். ஒரு பிளேயரை வச்சுதான் நான் மேட்சே மாத்தணும் அப்படின்னு. அவன் ஆனா நான் வின் இல்லைன்னா தோல்வி, அவ்வளவுதான். ஏன்னா என்னோட எய்ம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து 4 மேட்ச் விளையாடுறேன்னா அதுல ஒரு மேட்ச் வின் பண்ணா போதும். எனக்கு வந்து எந்த ஒரு காசும் நான் இழக்க மாட்டேன். 4ல 2 மேட்ச் அதிர்ஷ்டவசமா வின் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். கம்மியா கிடைக்காது, ஹியூஜ் நிறைய கிடைக்கும். அதனால அந்த மாதிரிதான் என்னோட டீம் இருக்கும். அதனால விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லையா ஒரு சில பிளேயரை வந்து கண்டிப்பா நான் வந்து பெர்சன்டேஜ் கம்மியா எடுத்த பிளேயருக்கு நீங்க நிறைய கூட எடுத்த பிளேயர் வந்து ட்ரை பண்ணி கூட நீங்க வின் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். பட் என்னோட டீம் ஃபாலோ பண்ணீங்கன்னா 4 மெம்பரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுவும் உங்களுடைய பட்ஜெட்டை டிவைடட் பை 20ன்னு பிரிச்சு வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லது. நான்லாம் 35ன்னு 33ன்னு பிரிச்சு வச்சிருக்கேன். அது இப்போ ஒரு 1000 ரூபாய் இருந்தா அதை 10 மேட்சுக்கு ஆடணும்னா 100 ரூபாய் ஒரு மேட்சுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். 20 அந்த 1000 ரூபாய் வச்சு டிவைடட் பை 20 அப்படின்னா ஒரு மேட்சுக்கு 50 ரூபா தான் நீங்க கட்டி ஆகணும். நான் அதை 33ஆல டிவைட் பண்ணி வச்சிருப்பேன். என்னோட ஃபேவரட் நம்பர் 33. ஸோ மொத்த அமௌண்ட் நான் வச்சிருக்கிறத வச்சு 33 மேட்ச் ஆடணும்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். அப்படியே போயிட்டு இருக்கு. அதனால 4 மெம்பர் லீக் மட்டுமே ப்ளே பண்ணுங்க தயவு செஞ்சு. ஸோ அவ்வளவுதான் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க.